everyone, welcome to MCVS way of teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா class 9 science chapter 1 matter in our surrounding தான் பார்க்க போறோம். matter in our surroundingல இருக்க வேர்ட்ஸ்க்கான இங்கிலீஷ் மீனிங் தமிழ் மீனிங் கொடுத்துருக்கோம். வேணுங்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேட்டர்னா என்ன? மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். மேட்டர் அப்படிங்கிறது எதால மேட் ஆயிருக்கும் அப்படின்னா பார்ட்டிகல்ஸால மேட் ஆயிருக்கும். நம்ம துகள்னு இப்ப சாக் பீஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து குட்டி குட்டி சுண்ணாம்பு பவுடர் வச்சுதான் அதை வந்து நம்ம மேக் பண்ணுவோம். இந்த மேட்டர்ல வந்து 3 ஸ்டேட்ஸ் வந்து இருக்கு. என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்கு அப்படின்னா சாலிட், லிக்யூட், கேஸ். இந்த சாலிட், லிக்யூட், கேஸ்ல வந்து என்னென்ன கேரக்டரிஸ்டிக் இருக்கு அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். மேட்டர்னா என்ன அப்படின்னா ஆல் திங்ஸ் விச் ஆக்குபை ஸ்பேஸ் அண்ட் ஹவ் மாஸ் ஆர் கால்ட் ஆஸ் மேட்டர். இந்த யூனிவர்ஸ்ல இருக்க எல்லா திங்ஸுமே வந்துட்டு மாஸ் இருக்கும் அண்ட் வால்யூம் வந்து இருக்கும். இதை தான் நம்ம மேட்டர்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், எவ்ரி திங் இன் திஸ் யூனிவர்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் மேட்டர். த ஏர், ஃபுட், ஸ்டோன், கிளவுட், ஸ்டார்ஸ், பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எக்ஸெட்ரா. இந்த யூனிவர்ஸ்ல இருக்க எல்லாமே மேட்டர் தான் சொல்லுவோம். ஏர், ஃபுட், ஸ்டோனு, கிளவுடு, ஸ்டார்ஸ், பிளான்ஸ், அனிமல்ஸ் இது எல்லாமே நம்ம மேட்டர்னு தான் சொல்லுவோம். டிஃப்யூசன்னா என்ன? Diffusion is a process in which particles of different types of matter mix with each other on their own. They do so by getting into the spaces between the particles. Diffusion நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா இப்போ ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா இன்னொரு பொருளோட மிக்ஸ் ஆகுறது, இன்டர்மிக்ஸ் ஆகுறது தான் நம்ம டிஃப்யூசன் சொல்லுவோம். இப்ப இந்த மிக்சிங் அப்படிங்கிறது நேச்சுரலாவே அதுவாவே மிக்ஸ் ஆகணும். இப்ப நம்ம ஒரு சாண்ட்ல போயிட்டு நம்ம ஸ்டோன் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா அது நேச்சுரல் மிக்ஸ் ஆகுமா? ஆகாது. அப்ப அதை நம்ம டிஃப்யூசன் சொல்ல முடியாது. இப்ப இதே வந்து வாட்டர்ல வந்து நம்ம சுகர் வந்து ஆட் பண்றோம் அப்படின்னா அது நம்ம ஸ்டிர் பண்ணாம கலக்காமலே அது வந்து மிக்ஸ் ஆகுமா? எஸ், மிக்ஸ் ஆகும். அப்ப இதை நம்ம டிஃப்யூசன் சொல்லுவோம். It takes place in solid, liquid and gas. இப்ப இந்த டிஃப்யூசன் அப்படிங்கிறது எந்தெந்த ஸ்டேஜ்ல எல்லாம் நடக்கும் அப்படின்னா சாலிட், லிக்யூட், கேஸ் இது எல்லாத்துலயுமே வந்து டிஃப்யூசன் அப்படிங்கிறது நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா aquatic animals can breathe underwater due to the presence of dissolved oxygen in water. நம்மளோட சர்ஃபேஸ்ல இருக்க ஆக்சிஜன் வந்து வாட்டர்ல வந்து டிசால்வ் ஆகுறதுனால வாட்டர்லயுமே ஆக்சிஜன் இருக்கும். அனிமல்ஸ் வந்து அந்த வாட்டர்ல இருக்க ஆக்சிஜன் எடுத்து பிரீத் பண்ணி லிவ் பண்ணும். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கேஸ் அப்படிங்கிறது வாட்டர்ல வந்து மிக்ஸ் ஆகும், டிஃப்யூஸ் ஆகும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெஜிடிட்டி அப்படின்னு எதை சொல்லுவோம்? the condition which does not alter the shape of solid. சாலிட்ஸ்ல வந்து ஒரு ஷேப் இருக்கு அப்படின்னா அந்த ஷேப்ல வந்து எந்த ஆல்டர்னேட்டுமே பண்ணல அப்படின்னா அதை தான் நம்ம ரெஜிடிட்டின்னு சொல்லுவோம். கம்ப்ரசிபிலிட்டினா என்ன? the capacity of something to be flattened or reduced in size by pressure. இப்ப நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம பிரஷர் கொடுக்கும் போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து அதோட சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகணும் அல்லது பிளாட்டன் ஆகுறது தான் நம்ம கம்ப்ரசிபிலிட்டின்னு சொல்லுவோம். ஃப்ளூயிடிட்டின்னு எதை சொல்லுவோம்? the ability of a substance to flow easily. எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஈஸியா ஃப்ளோ ஆகுதோ அதை தான் நம்ம ஃப்ளூயிடிட்டின்னு சொல்லுவோம். ஷேப், the form of other outer edges or surface or something. ஷேப்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா இப்போ ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அந்த பொருளுக்கு வந்து அவுட்டர் எட்ஜஸ் இருக்கணும் அல்லது அதுக்கு வந்து சர்ஃபேஸ் இருக்கணும். இதை தான் நம்ம ஷேப்னு சொல்லுவோம். கைனடிக் எனர்ஜின்னு நம்ம எதை சொல்லுவோம்? the energy possessed by a moving the body is called the kinetic energy. இப்போ ஒரு பொருள் இருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது அப்படின்னா அந்த மூவ் ஆகுறது தான் நம்ம கைனடிக் எனர்ஜின்னு சொல்லுவோம். As we look at our surrounding, we see a large variety of things with different shapes, size and texture. இப்ப நம்மளோட சரௌண்டிங்ல நம்மள சுத்தி நம்ம பாக்குற திங்ஸ் எல்லாமே ஒரே ஷேப், ஒரே சைஸ் அல்லது ஒரே டெக்ஸ்சர்ல வந்து இருக்கா? கிடையாது. இப்ப நம்ம வீடுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா திங்ஸுமே ஒரே ஷேப் அண்ட் சைஸ்ல இருக்கான்னு கேட்டா கிடையாது. எல்லாமே டிஃப்ரெண்ட் ஷேப், டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ல தான் இருக்கும். Everything in this universe is made up of material which scientists have named matter. சுத்தி இருக்கிற எல்லா திங்ஸுமே ஒரு மெட்டீரியலால தான் ஆனது. அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே சயின்டிஸ்ட் என்ன நேம்ல வந்து மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா மேட்டர்னு சொல்றாங்க. அப்போ மேட்டர் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்?
in this universe made up of material, it is called a matter னு நம்ம சொல்லலாம். அது என்னவா இருக்கலாம்? The air we breathe, the food we eat, the stones, the clouds, the stars, plants and animals, even a small drop of water or a particle of sand. எவ்ரிதிங் இஸ் மேட்டர். இப்ப மேட்டர் அப்படிங்கிறதுல எதெல்லாம் நம்ம மேட்டர்னு சொல்லலாம்? நம்ம பிரீத் பண்ற ஏர் மேட்டர்னு சொல்லுவோம். ஃபுட் நம்ம சாப்பிடுற ஃபுட் வந்து மேட்டர்னு சொல்லுவோம். ஸ்டோன், கிளவுட், ஸ்டார்ஸ், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஒரு சிங்கிள் டிராப் ஆஃப் வாட்டரா இருந்தா கூட அது நம்ம மேட்டர்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி சாண்ட்ல இருக்க ஒரு பார்ட்டிகளும் ஒரு மேட்டர்னு தான் சொல்லுவோம். We can also see as we look around that all the things mentioned above occupy space and have mass. In other words, they have both mass and volume. நம்ம மேல என்னென்ன சொன்னோம்? ஏர் சொன்னோம், ஃபுட் சொன்னோம், ஸ்டோன்ஸ், கிளவுட்ஸ், ஸ்டார்ஸ், பிளான்ட்ஸ், இது எல்லாமே மேட்டர் தான் சொல்லுவோம்ல. இப்ப நம்ம மாஸ்னா என்ன, வால்யூம்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். மாஸ்னா என்ன? இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட வெயிட் வந்து மெஷர் பண்ணுவோம்ல, வெயிட்ட தான் நம்ம மாஸ்ன்னு சொல்லுவோம். வால்யூம்னு எதை சொல்லுவோம்? ஆப்ஜெக்ட் இருக்கு, ஒரு திங்க் இருக்கு அப்படின்னா அந்த திங்க் வந்து எவ்வளவு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுதோ அந்த ஸ்பேஸ் தான் நம்ம வால்யூம்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம டீ குடிக்கிறோம், டீ கப் வந்து எவ்வளவு வெயிட் இருக்குதோ அதை வந்து நம்ம மாஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டீ கப் வந்து எவ்வளவு ஸ்பேஸ வந்து எவ்வளவு இடத்தை வந்து ஆக்குபை பண்ணுதோ அந்த ஸ்பேஸ தான் நம்ம வால்யூம்னு சொல்லுவோம். மேட்டர் அப்படின்னா எப்படி இருக்கணும்? இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து மாஸும் இருக்கணும், வால்யூமும் இருக்கணும். இதான் நம்ம மேட்டர்னு சொல்லுவோம். இப்ப நம்ம சாப்பிடுற ஃபுட்டுக்கு வந்து மாஸ் அண்ட் வால்யூம் இருக்குமா? எஸ், மாஸும் இருக்கும், வால்யூமும் இருக்கும். ஸ்டோன்ஸுக்கு வந்து மாஸ் அண்ட் வால்யூம் இருக்குமா? எஸ். கிளவுட்ஸ்க்கு வந்து மாஸ் அண்ட் வால்யூம் இருக்குமா? ஏர் வி பிரீத், இப்ப நம்ம பிரீத் பண்ற ஏருக்கு வந்து மாஸ் அண்ட் வால்யூம் இருக்குமான்னு கேட்டா எஸ் இருக்கும். எப்படி நம்ம சொல்லலாம்? ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து யூஸ் பண்றாங்கல்ல, அப்ப அந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஒரு ஸ்பேஸ வந்து ஆக்குபை பண்ணுது. அப்ப இந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறது என்னது? ஏர் தான். அப்ப ஏருக்கும் மாஸ் அண்ட் வால்யூம் இருக்கா? எஸ், ஏருக்கும் மாஸ் அண்ட் வால்யூம் இருக்கு. அப்ப நம்ம ஏரையும் என்னன்னு தான் சொல்லுவோம்? மேட்டர்னு தான் சொல்லுவோம். எஸ்ஐ யூனிட், எஸ்ஐ யூனிட்னா என்னன்னா இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட் தான் நம்ம எஸ்ஐ யூனிட்னு சொல்லுவோம். இப்போ மாஸோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா கிலோகிராம்னு சொல்லுவோம். வால்யூமோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா மீட்டர் கியூப்னு சொல்லுவோம். இப்போ இந்த எஸ்ஐ யூனிட்னா என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட் தான் எஸ்ஐ யூனிட்னு சொல்லுவோம். ஏன் இந்த இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட் எஸ்ஐ யூனிட் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளோட ஆன்சியன் டைம்ல வந்து ஒரு கண்ட்ரிலையும் ஒரு ஸ்டேட்லயுமே கூட இப்போ லென்த்தா இருக்கட்டும், வெயிட்டா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே மெஷர் பண்றதுக்கு அந்த லோக்கல் பீப்புள்ஸ்ல லோக்கல் லாங்குவேஜ் வச்சுதான் மெஷர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போறாங்க அப்படின்னா அந்த மெஷரிங் மெத்தட் வந்து டிஃபர் ஆகும். ஸோ நிறைய வந்து கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சது. இதேதான் ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகும்போதுமே மெஷரிங் மெத்தட் வந்து டிஃபர் ஆக ஆரம்பிச்சது. அதே மாதிரி மெஷர்மெண்ட்டுமே டிஃபர் ஆக ஆரம்பிச்சது. அதனாலதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா எஸ்ஐ யூனிட், இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட் சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ இந்தியால வந்து வெயிட் வந்து கிலோகிராம்ல வந்து மெஷர் பண்ணோம் அப்படின்னா அமெரிக்காலயுமே வெயிட் வந்து கிலோகிராம்ல தான் மெஷர் பண்ணுவாங்க. அதனாலதான் இந்த எஸ்ஐ யூனிட் வந்து கொண்டு வந்தாங்க. Since early times, human beings have been trying to understand their surroundings. Early Indian philosophers classified matter in the form of 5 basic elements: the Panch Tattva, air, earth, fire, sky, and water. According to them, everything living or non-living was made up of these 5 basic elements. Ancient Greek philosophers had arrived at a similar classification of matter. Early people, human beings எல்லாமே அவங்கள சுத்தி என்னென்ன இருக்கு அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது இந்தியன் பிலாசபர்ஸ் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா இப்ப நம்ம மேட்டர்னு சொல்றோம்ல, அந்த மேட்டர் வந்து அவங்க 5 பேசிக் எலமெண்ட்ஸ் வச்சு சொன்னாங்க. பேசிக் எலமெண்ட்ஸ் வச்சு அந்த மேட்டரை எப்படி சொன்னாங்க அப்படின்னா த பஞ்ச் தத்துவான்னு சொன்னாங்க. பஞ்ச் தத்துவா அப்படிங்கும்போது 5 திங்ஸ் சேர்ந்ததுதான் அவங்க பஞ்ச் தத்துவான்னு சொன்னாங்க. 5 திங்ஸ் அவங்க மேட்டர்னு சொன்னாங்க அப்படின்னா ஏர், எர்த், ஃபயர், ஸ்கை அண்ட் வாட்டர். இப்ப நம்மளோட லிவிங் திங்கா இருக்கட்டும் அல்லது நான் லிவிங் திங்கா இருக்கட்டும், எல்லாமே ஏர், எர்த், ஃபயர், ஸ்கை, வாட்டர் இருக்க எலமெண்ட்ஸ் வச்சுதான் மேக் பண்ண முடியும். அதனாலதான் இந்த 5 திங்ஸ் தான் அவங்க வந்து மேட்டர்னு சொன்னாங்க. இந்த பஞ்ச் தத்துவா அப்படிங்கறத வந்து இந்தியன் பிலாசபர்ஸ் மட்டும்தான் கிளாசிஃபை பண்ணாங்களான்னு கேட்டா கிடையாது. மேட்டர் அப்படிங்கறத வந்து இந்த ஆன்சியன் கிரீக் பிலாசபர்ஸுமே இதே கிளாசிபிகேஷன் தான் மேட்டருக்கு வந்து சொன்னாங்க. Scientists have evolved to
two types of classification of matter based on their physical properties and chemical nature. இப்ப இருக்கிற சயின்டிஸ்ட் வந்து மேட்டர் அப்படிங்கிறதுக்கு வந்து ரெண்டு கிளாசிபிகேஷன் வந்து சொல்றாங்க. அந்த டூ கிளாசிபிகேஷன் என்ன அப்படின்னா physical properties and chemical nature. In this chapter we shall learn about matter based on its physical properties. Chemical aspect of matter will be taken up in subsequent chapters. இப்ப இந்த சாப்டர்ல வந்து நம்ம பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். சப்சிக்வெண்ட் சாப்டர்னா நெக்ஸ்ட் அடுத்தடுத்த சாப்டர்ஸ் மேட்டரோட கெமிக்கல் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கெமிக்கல் நேச்சர் ஆஃப் மேட்டர். Matter is made up of particles. For a long time, two schools of thought prevailed regarding the nature of matter. One school believed matter to be continuous like a block of wood, whereas the other thought that matter was made up of particles like sand. Let us perform an activity to decide about the nature of matter. Is it continuous or particulate? முன்னாடி வந்து ரெண்டு ஸ்கூல் ஆஃப் தாட் வந்து இந்த மேட்டர் அப்படிங்கறத பத்தி இருந்தது. என்னென்ன தாட் வந்து இருந்தது அப்படின்னா, ஒரு ஸ்கூல் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மேட்டர் அப்படிங்கிறது பிளாக் ஆஃப் வுட் மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இந்த மேட்டர் அப்படிங்கிறது பார்ட்டிகல்ஸ் மாதிரி தான் இருக்கும். லைக் சாண்ட்ல வந்து நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் மேட்டர்லயும் நிறைய பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப இதுல எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அப்படிங்கறத நம்ம சில ஆக்டிவிட்டிஸ் வச்சு பார்க்கலாம். Activity 1.1. Take a 100 ml beaker. இப்போ ஒரு 100 ml ஒரு beaker வந்து எடுத்துக்கிறோம். Fill half of the beaker with water and mark the level of water. இப்போ அந்த 100 ml beakerல வந்து நம்ம half of the beaker வந்து water வந்து ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணிட்டு அந்த வாட்டரோட லெவலை வந்து நம்ம dissolve some salt or sugar with the help of glass rod. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த வாட்டர்ல வந்து ஸ்பூன் ஆஃப் சுகர் ஆர் சால்ட் வந்து ஆட் பண்ண போறோம். சால்ட் சுகர் ஆட் பண்ணிட்டு ஒரு அயன் ராட் வச்சு அதை நம்ம ஸ்டிர் பண்ண போறோம், நல்லா கலக்க போறோம். Observe any change in water level. இப்ப இதுல வாட்டர் லெவல்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. What do you think has happened to the salt? இப்ப இதுல சால்ட் அப்படியே இருக்குமான்னு கேட்டா இருக்காது. அப்ப அந்த சால்ட் எல்லாமே எங்க போச்சு? Where does it disappear? இது எல்லாமே எங்க போச்சு? Does the level of water change? இப்ப இது எல்லாமே ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வாட்டரோட லெவல்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததா? In order to answer these questions, we need to use the idea that matter is made up of particles. What was there in the spoon? Salt or sugar has now spread throughout the water. This is illustrated in figure 1.1. நம்ம ஒரு பீக்கர்ல வந்து half of the water வந்து fill பண்ணிக்கிட்டோம். அந்த வாட்டர்ல வந்து 1 spoon of salt or sugar வந்து ஆட் பண்றோம். ஆட் பண்ணிட்டு ஒரு அயன் ராட் வச்சு நம்ம அதை மிக்ஸ் பண்றோம். அப்படி மிக்ஸ் பண்ணும்போது இந்த சால்ட் அண்ட் சுகர் என்னவாகும்? வாட்டரோட மிக்ஸ் ஆகி அது வந்து டிசால்வ் ஆயிரும். அப்படியே தண்ணி வாட்டர்ல வந்து அந்த சால்ட் அல்லது சுகர் வந்து கரைஞ்சு அந்த வாட்டர் வந்து எப்படி ஆகும்? சால்ட்டியாவோ சுகராவோ மாறிடும். ஆனா இந்த வாட்டர் லெவல்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த வாட்டர் இந்த மேட்டர் அப்படிங்கிறது பார்ட்டிகிள்ஸால தான் ஆனதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் ஆஃப் வுட் மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம இந்த சுகரை வந்து இதுல டிசால்வ் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப இது வந்து பார்ட்டிகிள்ஸால தான் ஆனது. இதுல இருந்து நம்ம மேட்டர் அப்படிங்கிறது நிறைய பார்ட்டிகிள்ஸால தான் ஆனது அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். When we dissolve salt in water, the particles of salt get into the space between particles of water. இப்ப நம்ம வாட்டர்ல வந்து சால்ட் நல்லா டிசால்வ் பண்ணிட்டோம். அப்படி டிசால்வ் பண்ணும்போது அந்த சால்ட் எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா, வாட்டர்ல வந்து நிறைய பார்ட்டிகிள்ஸ் வந்து இருக்கும். அந்த பார்ட்டிகிள்ஸ் இடையில நிறைய கேப் வந்து இருக்கும். அந்த கேப்ல வந்து இந்த சால்ட் ஆர் சுகர் வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். How small are these particles of matter? இப்ப நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கோம்? மேட்டர் அப்படிங்கிறது நிறைய பார்ட்டிகிள்ஸால தான் ஆனதுன்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அந்த பார்ட்டிகிள்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு ஸ்மாலா இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஆக்டிவிட்டி 1.2. Take 2 to 3 crystal of potassium permanganate and dissolve them in 100 ml of water. இததான் வந்துட்டு நம்ம பொட்டாசியம் பெர்மாங்கனேட்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு பர்பிள் கலர்ல குட்டி குட்டியா நிறைய கிறிஸ்டல் மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம வாட்டர்ல ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த வாட்டரோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம வந்து ஒரு பீக்கர்ல வந்து 100 ml ஆஃப் வாட்டர் வந்து எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இப்ப நம்ம பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பார்த்தோம்ல, அதுல இருந்து ஒரு 2 to 3 கிறிஸ்டல் மட்டும் எடுத்து நம்ம அதை அந்த 100 ml வாட்டர்ல வந்து ஆட் பண்றோம்.
Take out approximately 10 ml of this solution and put it into 90 ml of clear water. நம்ம ஒரு 1000 ml வாட்டர் வந்து எடுத்துக்கிறோம். இதுல வந்து 2 to 3 crystals வந்து நம்ம ஆட் பண்றோம். அப்படி ஆட் பண்ணும்போது வந்து சேஞ்ச் ஆகும். இப்ப இதுல இருந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு 10 ml of வாட்டர் மட்டும் எடுத்துட்டு 90 ml clear வாட்டர்ல வந்து இதை வந்து ஆட் பண்ண போறோம். அப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு கலர்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டா எஸ், கலர்ல வந்து சேஞ்சஸ் ஏற்கனவே இருந்த வாட்டரை விட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண கலரை விட கொஞ்சம் கம்மியான கலர்ல வந்து கிடைக்கும். இப்ப இதை திரும்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா take out 10 ml of this solution, put it into another 90 ml of clear water. இப்போ வந்து நம்ம இதுல இருந்து ஒரு 10 ml வாட்டர் வந்து 90 ml clear வாட்டர்ல வந்து ஆட் பண்றோம். அப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு இதை விட இதுல வந்து கலர் வந்து கம்மியா இருக்கும். இப்போ இந்த ஸ்டெப் வந்து நம்ம எது வரைக்கும் ரிப்பீட் பண்ண போறோம் அப்படின்னா keep diluting the solution like this 5 to 8 times. இப்போ இந்த ப்ராசஸ நம்ம 5 ல இருந்து 8 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருக்க போறோம். அப்படி ரிப்பீட் பண்ணும்போது நமக்கு கலர்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டா 10 டைம்ஸ் பண்ணா கூட இந்த வாட்டரோட கலர்ஸ்ல வந்து கண்டிப்பா சேஞ்சஸ் வந்து இருக்கும். இஸ் த வாட்டர் ஸ்டில் கலர்டு? எஸ், த வாட்டர் ஸ்டில் கலர்டு. Estimating how small are the particles of matter with every dilution through the color becomes light. It is still visible. இப்ப நம்ம ஒரு டைமுமே இதுல இருந்து 10 ml வாட்டர் எடுத்து இதுல 90 ml கிளியர் வாட்டர்ல ஆட் பண்ணா கூட இந்த கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிட்டே தான் இருக்கு. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? கிறிஸ்டல் அப்படிங்கிறது குட்டியா தான் இருக்கு. அப்போ அதுல பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. This experiment shows that just a few crystals of potassium permanganate can color a large volume of water, about 1000 liters. So we conclude that there must be millions of tiny particles in just one crystal of potassium permanganate, which keep on dividing themselves into smaller and smaller particles. இப்ப இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து 2 crystal of potassium permanganate வச்சு நம்ம 1000 லிட்டருக்கு வந்து நம்மளால கலர் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த கிறிஸ்டல் அப்படிங்கிறது குட்டியா தான் இருக்கு. அந்த கிறிஸ்டலுக்குள்ளேயும் நிறைய டைனி பார்ட்டிகிள்ஸ் வந்து நிறைய இருக்கு. எவ்வளவு டைனி பார்ட்டிகல்ஸ் இருக்கு அப்படின்னா மில்லியன் ஆஃப் டைனி பார்ட்டிகல்ஸ் இருக்கு. அதனாலதான் நம்ம ஒரு டைமும் அதுல இருந்து வாட்டர் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணும் போதும் அந்த இதுல இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஸ்மாலர் அண்ட் ஸ்மாலரா டிவைட் ஆயிட்டே இருக்கு. அதுல இருக்கிற கலர்ல வந்து சேஞ்சஸ் இருந்தாலுமே ஏற்கனவே இருக்க கிளியர் வாட்டரை விட மேக்னெட் மிக்ஸ் பண்ண வாட்டர் நம்ம ஆட் பண்ணும்போது கலர்ல வந்து சேஞ்சஸ் இருந்துட்டே தான் இருக்கும். The same activity can be done using 2 ml of Dettol instead of potassium permanganate. The smell can be detected even on repeated dilution. நம்ம மேல பார்த்தோம்ல அந்த ஸ்டெப் வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட்க்கு பதிலா 2 ml of Dettol வந்து யூஸ் பண்ண போறோம். அப்படி யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 100 ml வந்து நம்ம 2 ml Dettol வந்து யூஸ் பண்றோம். அப்புறம் இதுல இருந்து 10 ml வந்து எடுக்கிறோம். எடுத்துட்டு திரும்ப 90 ml கிளியர் வாட்டர்ல வந்து இந்த வாட்டர் வந்து ஆட் பண்றோம். திரும்ப இதுல இருந்து நம்ம 10 ml வாட்டர் வந்து எடுக்கும். திரும்ப 90 ml வாட்டர்ல வந்து இந்த 10 ml வந்து ஆட் பண்றோம். இப்படி ஆட் பண்ணும்போது இதுல வந்து கலர் சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. அப்ப இதுல என்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா ஸ்மெல்ல வந்து சேஞ்சஸ் இருந்துட்டே தான் இருக்கும். இப்ப இதுல வந்து என்ன ஸ்மெல் இருந்ததோ அதே மாதிரி டெட்டாலோட ஸ்மெல் நம்ம 1000 லிட்டர் மிக்ஸ் பண்ற வரைக்குமே இருந்துட்டே தான் இருக்கும். The particles of matter are very small. They are small beyond our imagination. இப்ப பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மால் தான் சொல்லிட்டோம். அது எந்த அளவுக்கு ஸ்மாலா இருக்கும் அப்படின்னா நம்ம இமேஜின் பண்ணவே முடியாத அளவுக்கு அது ஸ்மாலா இருக்கும். கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர். இப்ப இந்த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர்ல வந்து என்னென்ன கேரக்டரிஸ்டிக் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் ஹவ் ஸ்பேஸ் பிட்வீன் them. In activities 1.1, 1.2 we saw that particles of sugar, salt, Dettol or potassium permanganate got evenly distributed in water. Similarly, when we make tea, coffee or lemonade, nimbu pani, particles of one type of matter get into the spaces between particles of the other.
This shows that there is enough space between particles of matter. இப்ப நம்ம மேல பார்த்த 1.1, 1.2 இந்த ரெண்டு ஆக்டிவிட்டிலுமே சுகர், சால்ட், டெட்டால் அண்ட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இது எல்லாமே வாட்டர்ல வந்து ஈவனா வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம டீ மேக் பண்றோம், காஃபி மேக் பண்றோம், ஆர் லெமனேடு நிம்பு பானி வந்து மேக் பண்றோம். இப்ப டீ வந்து மேக் பண்றோம் அப்படின்னா நம்ம என்னென்ன ஆட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வாட்டர் ஆட் பண்ணுவோம், அப்புறம் மில்க் ஆட் பண்ணுவோம், அப்புறம் டீ பவுடர் ஆட் பண்ணுவோம், அப்புறம் சுகர் ஆட் பண்ணுவோம். இது எல்லாமே என்ன செய்யும்? ஒன்னோட ஒண்ணு வந்து மிக்ஸ் ஆகும், ஒன்னோட ஒண்ணு வந்து டிஃப்யூஸ் ஆகும். டிஃப்யூஸ் ஆனா மட்டும்தான் நமக்கு டீ வந்து கிடைக்கும். இப்படி டிஃப்யூஸ் ஆகுறதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு பார்ட்டிகல்ஸ்க்கும் இடையில நிறைய ஸ்பேஸ் வந்து இருக்கும். இப்போ ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த பார்ட்டிகல்ஸ்ல வந்து நிறைய ஸ்பேஸ் வந்து இருக்கும். அந்த ஸ்பேஸ் இருக்கிறதுனாலதான் அதுல வந்து நம்ம சுகரோ அல்லது சால்ட்டோ மேட்டரை வந்து நம்ம ஆட் பண்ணும்போது அந்த ஸ்பேஸ் இருக்கிறதுல வந்து இந்த மேட்டர்ல இருக்க பார்ட்டிகல்ஸும் ஆட் ஆகும். பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர்ல இருக்க பார்ட்டிகல்ஸ்ல வந்து தேவையான ஸ்பேஸ் வந்து நிறையவே இருக்கிறதுனாலதான் நம்ம ஒரு மேட்டரோட ஒரு ஆப்ஜெக்டோட இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண முடியுது. பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் ஆர் கண்டினியூஸ்லி மூவிங். அது மட்டும் இல்லாம பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் வந்து கண்டினியூஸா மூவ் ஆயிட்டே தான் இருக்கு. இதை வந்து நம்ம ஒரு ஆக்டிவிட்டி மூலமா பார்க்கலாம். ஆக்டிவிட்டி 1.3 put an unlit incense stick in a corner of your class. How close do you have to go near it so as to get its smell? இப்போ வந்து நம்ம ஒரு இன்சென்ஸ் ஸ்டிக் பத்தி அல்லது சாம்பிராணி வந்து எடுக்க போறோம். இதை வந்து அந்த கவர்ல இருந்து வெளியில எடுத்து உங்க கிளாஸோட ஒரு கார்னர்ல வந்து வைக்க போறோம். அப்படி வைக்கும் போது அந்த பத்தி அல்லது சாம்பிராணி பக்கத்துல போய் எவ்வளவு பக்கமா இருந்தா அந்த ஸ்மெல் வந்து வருது அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ண சொல்றாங்க. Now light the incense stick. What happens? Do you get the smell sitting at a distance? இப்போ வந்து அந்த இன்ஸ்டன்ஸுக்கு வந்து பத்த வைக்க சொல்றாங்க. அப்படி பத்த வச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கு? நீங்க அதை பத்த வச்சுட்டு நீங்க உங்களோட பிளேஸ்ல வந்து உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னா உங்க ஸ்பேஸ் வரைக்கும் அந்த ஸ்மெல்ஸ் வந்து மூவ் ஆகுமா? எஸ், அந்த ஸ்மெல் வந்து நீங்க உட்கார்ந்துருக்க இடம் வரைக்குமே இருக்கும். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது ஒரு இடத்துல வந்து அப்படியே இருக்கிறது கிடையாது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாம். ரெக்கார்ட் யுவர் அப்சர்வேஷன். Activity 1.4 take 2 glasses or beakers filled with water. இப்போ நம்ம வந்து ரெண்டு பீக்கர் ஆர் ரெண்டு கிளாஸ் வந்து எடுக்க போறோம். அதை வந்து நம்ம வாட்டரால ஃபில் பண்ண போறோம். Drop of blue or red ink slowly and carefully along the sides of the first beaker and honey in the same way in the second beaker. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ரெண்டு பீக்கர் வந்து எடுத்துக்கிறோம். அந்த பீக்கர்ல வந்து வாட்டர் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். ஃபில் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இதுல வந்து நம்ம ப்ளூ இங்க் ஆர் ரெட் இங்க் வந்து ஆட் பண்றோம். செகண்ட் ஒன்ல வந்து நம்ம ஹனி வந்து ஆட் பண்றோம். லீவ் தம் அன்டிஸ்டர்ப்டு இன் யுவர் ஹவுஸ் ஆர் இன் அ கார்னர் ஆஃப் த கிளாஸ். இப்ப இதை வந்து நம்ம எந்த டிஸ்டர்பும் பண்ணாம ஒரு கார்னர்ல வந்து பிளேஸ் பண்ண போறோம். ரெக்கார்ட் யுவர் அப்சர்வேஷன். அப்படி பிளேஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்? அப்சர்வ் பண்ணும்போது எது வந்து வாட்டரோட குயிக்கா மிக்ஸ் ஆகும், குயிக்கா வந்து டிஃப்யூஸ் ஆகும் அப்படின்னா இங்க் வந்து வாட்டரோட குயிக்கா வந்து டிஃப்யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா கம்பேரிங் டு ஹனியோட கம்பேர் பண்ணும்போது இங்கோட டென்சிட்டி, இங்கோட டெக்ஸ்சர் வந்து ஸ்மூத்தா லைட்டரா இருக்கும். அதனால இங்க் வந்து வாட்டர்ல குயிக்கா வந்து டிஃப்யூஸ் ஆயிரும். ஆனா ஹனி வந்து வாட்டர்ல குயிக்கா டிஃப்யூஸ் ஆகாது. அது வந்து கொஞ்சம் டைம் எடுத்து தான் டிஃப்யூஸ் ஆகும். ஆனா இங்க் வந்து குயிக்காவே டிஃப்யூஸ் ஆயிரும். What do you observe immediately after adding the ink drop? Ink drop வந்து வாட்டர்ல ஆட் பண்ண உடனே அது வந்து வாட்டரோட குயிக்கா வந்து மிக்ஸ் ஆயிரும். What do you observe immediately adding a drop of honey? இப்போ நம்ம ஹனி ஆட் பண்ணோம் அப்படின்னா அது உடனே என்ன செய்யாது? வாட்டரோட மிக்ஸ் ஆகாது. It takes a time. How many hours or days does it take for the color of ink to spread evenly throughout the water? இந்த ink வந்து வாட்டர் ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு எவ்வளவு hours or எவ்வளவு டேஸ் வந்து எடுத்துக்கும் அப்படின்னா அது ஹார்ஸ்லாம் எடுத்துக்காது. ஜஸ்ட் மினிட்லயே அது வந்து வாட்டர் ஃபுல்லாவே மிக்ஸ் ஆயிரும். ஆக்டிவிட்டி 1.5 drop a crystal of copper sulfate or potassium permanganate into a glass of hot water and another containing cold water. Do not stir the solution. Allow the crystals to settle at the bottom. வந்து ரெண்டு பீக்கர் வந்து எடுத்துக்கிறோம். அந்த ரெண்டு பீக்கர்லயுமே ஒண்ணுல வந்து ஹாட் வாட்டர் ஆட் பண்ண போறோம், ஒண்ணுல வந்து கோல்ட் வாட்டர் ஆட் பண்ண போறோம். இந்த ரெண்டு வாட்டர்லயுமே வந்து நம்ம காப்பர் சல்பேட் ஆர் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து ஆட் பண்ண போறோம். அப்படி ஆட் பண்ண உடனே அந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து என்ன செய்யும்?
செய்யும் அப்படின்னா பாட்டம்ல போய் செட்டில் ஆயிரும். வாட் டு யூ அப்சர்வ் ஜஸ்ட் above the solid crystal in the glass? இப்ப இந்த ரெண்டு கிளாஸ் ஆஃப் வாட்டருமே நம்ம கிறிஸ்டல் ஆட் பண்ண உடனே அது இமீடியட்டா என்ன நடக்கும்? what happens as time passes? டைம் போக போக அது என்ன நடக்கும்? what does this suggest about the particles of solid and liquid? கிறிஸ்டலை வந்து சாலிட்னு சொல்லுவோம், வாட்டர் வந்து லிக்யூட்னு சொல்லுவோம். இப்ப இந்த இதை பார்க்கும்போது சாலிட் அண்ட் லிக்யூட்ல வந்து என்ன ப்ராசஸ் நடக்குது? Does the rate of mixing change with temperature? Why and how? இப்ப இந்த மாதிரி மிக்சிங் நடக்கும்போது டெம்பரேச்சர்ல வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்குதா? நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த மாதிரி 2 பீக்கர் வந்து எடுத்துக்கிறோம். நம்ம ஹாட் வாட்டர் வந்து ஆட் பண்றோம், இதுல வந்து நம்ம கோல்டு வாட்டர் வந்து ஆட் பண்றோம். இது ரெண்டுலயுமே நம்ம கிறிஸ்டல் வந்து ஆட் பண்றோம். ஆட் பண்ண உடனே அது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி பாட்டம்ல போய் செட்டில் ஆகும். அப்படி செட்டில் ஆன உடனேயே நம்ம அதை எந்த டிஸ்டர்பும் பண்ணாம அப்படியே லீவ் பண்றோம். அப்படி லீவ் பண்ணும்போது அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து அப்படியே அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகி வாட்டர் ஃபுல்லாவே கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ரெண்டு ஹாட் வாட்டர் அண்ட் கோல்டு வாட்டர் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எதுல வந்து சீக்கிரம் அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து மிக்ஸ் ஆகும் அப்படின்னா ஹாட் வாட்டர்ல வந்து சீக்கிரமே வந்து மிக்ஸ் ஆகும். இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம்? இருக்க மேட்டர்ல வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து குயிக்கா ரொம்ப ஃபாஸ்டா வந்து மூவ் ஆகுது. இதே கோல்டா இருக்கிற ஏரியால கோல்டா இருக்க மேட்டர்ல வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து ஸ்லோவா வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரலாம். Particles of matter are continuously moving. That is, they possess what we call the kinetic energy. As the temperature rises, particles move faster. So we can say that with increase in temperature, the kinetic energy of the particles also increases. இப்ப kinetic energy நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா எந்த ஒரு particles வந்து கண்டினியூஸா மூவ் ஆயிட்டே இருக்கும் அந்த மூவிங் தான் நம்ம kinetic எனர்ஜின்னு சொல்லுவோம். இதுல இருந்து ஆக்டிவிட்டியை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிஞ்சது? ஹாட்டா இருக்கிற இதுல வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து ஃபாஸ்டா மூவ் ஆகுதுன்னு தெரியுது. அப்போ ஹாட்டா இருக்கிற இடத்துல பார்ட்டிகல்ஸ் வந்து ஃபாஸ்டா மூவ் ஆகுது அப்படின்னா ஹாட்டா இருக்க டெம்பரேச்சர் அதிகமா இருக்கிற இடத்துல கைனடிக் எனர்ஜியுமே அதிகமா தான் இருக்கும். In the above three activities, we observe that particles of matter intermix on their own with each other. They do so by getting into the spaces between the particles. This intermixing of particles of two different types of matter on their own is called diffusion. We also observe that on heating, diffusion becomes faster. Why does this happen? மேல பார்த்த 3 ஆக்டிவிட்டிஸ்லயுமே பொட்டாசியம் பெர்மாங்கனேட் மிக்ஸ் ஆகிறதா இருக்கட்டும், சுகர் மிக்ஸ் ஆகிறதா இருக்கட்டும், அல்லது கலர்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகிறதா இருக்கட்டும், இது எல்லா ஆக்டிவிட்டிலையும் நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா மேட்டர் வந்து ஒன்னோட ஒண்ணு வந்து இன்டர்மிக்ஸ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு பார்ட்டிகிள் ஒரு மேட்டர்ல இருந்து இன்னொரு மேட்டர்ல இருக்க பார்ட்டிகிள்ஸ் வந்து இன்டர்மிக்ஸ் ஆகிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டிஃப்யூசன் சொல்லுவோம். இந்த டிஃப்யூசனும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஹாட் வாட்டர்ல வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து மூவ் ஆச்சு இல்லையா? அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுச்சு அப்படிங்கிறதோ ஹாட்டா இருக்கிற இடத்துல வந்து ஃபாஸ்டரா மூவ் ஆகும். Particles of matter attract each other. Activity 1.6. This game in the field make 4 groups and form human chains as suggested. இப்ப நம்ம ஒரு கேம் வந்து விளையாட போறோம். அந்த கேமுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா உங்க கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 4 குரூப்ஸா வந்து ஸ்பிளிட் பண்ண போறோம். ஸ்பிளிட் பண்ணிட்டு ஒரு ஹியூமன் செயின் வந்து கீழே என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம செயின் வந்து ஃபார்ம் பண்ண போறோம். First group should hold each other from the back and lock arms like இது மிஸ் மீ டான்சர். இப்ப ஃபர்ஸ்ட் குரூப் என்ன செய்ய போறாங்க அப்படின்னா இந்த இது மிஸ் மீ டான்சர்ஸ் மாதிரி ஹேண்ட வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு செயின் வந்து ஃபார்ம் பண்ண போறாங்க. The second group should hold hands to form a human chain. Second group வந்து என்ன செய்ய போறாங்க அப்படின்னா நார்மலா ஹியூமன்ஸ் ஒருத்தங்களோட ஒருத்தங்க ஹேண்ட மட்டும் ஹோல்ட் பண்ணி செயின் வந்து ஃபார்ம் பண்ண போறாங்க. The third group should form a chain by touching each other with only their fingertips. Third group வந்து என்ன செய்ய போறாங்க அப்படின்னா அவங்க ஃபிங்கர்ஸ் மட்டும் டச் ஆகுற மாதிரி செயின் வந்து ஃபார்ம் பண்ண போறாங்க. Now the fourth group of the students should run around and try to break the 3 human chains one by one as many small groups as possible. இப்போ fourth groupல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன செய்ய போறாங்க அப்படின்னா நம்ம மேல வந்து 3 செயின் வந்து ஃபார்ம் பண்ணோம்ல அந்த 3 ஹியூமன் செயின்ஸ் எல்லாமே பிரேக் பண்ண போறாங்க. Which group was the easiest to break? Why? எந்த குரூப்பை நம்ம ஈஸியா பிரேக் பண்ண முடியல
எந்த குரூப்பை நம்மளால ஈஸியா பிரேக் பண்ண முடியும்? தேர்ட் குரூப்பை ஈஸியா பிரேக் பண்ண முடியும். குரூப்ஸ் வந்து ஃபிங்கர்ஸ் மட்டும்தான் வந்து ஜாயின் பண்ணி செயின் வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சோ இங்க வந்து எந்த ஃபோர்ஸுமே கிடையாது. அப்ப நம்ம வந்து ரன் பண்ணி போனோம் அப்படின்னா அந்த செயின் வந்து ஈஸியா நம்மளால பிரேக் பண்ண முடியும். இப்ப இதே இது செகண்ட் குரூப் வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னா ஹேண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் குரூப்ல ஃபோர்ஸை விட செகண்ட் குரூப்க்கு வந்து அதிகமாக ஃபோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணாதான் இந்த செயின் வந்து நம்ம பிரேக் பண்ண முடியும். இப்ப இதே இது ஃபர்ஸ்ட் குரூப்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கு இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணா மட்டும்தான் இந்த செயினை வந்து நம்மளால பிரேக் பண்ண முடியும். மாதிரி நம்மளால ஃபர்ஸ்ட் குரூப்பை வந்து பிரேக் பண்ணவே முடியல அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஹேண்டை வந்து ஹோல்ட் பண்ணிருக்கும் போது ஆல்ரெடி இங்க வந்து ஏற்கனவே ஒரு ஃபோர்ஸ் வந்து இங்க கிரியேட் ஆயிருக்கும். இதை விட அதிகமான ஃபோர்ஸ் போட்டா மட்டும்தான் நம்ம இந்த செயினை வந்து பிரேக் பண்ண முடியும். Activity 1.7 Take a iron nail, a piece of chalk and a rubber band. இப்போ வந்து நம்ம ஒரு iron nail எடுக்க போறோம், piece of chalk and rubber band வந்து எடுக்க போறோம். Try breaking them by hammering, cutting or stretching. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம hammer பண்ணியோ, cut பண்ணியோ, stretch பண்ணியோ நம்ம break பண்ண போறோம். In which of the above three substances do you think the particles are held together with greater force? இப்போ இந்த மூணு இதுமே நம்ம எதுக்கு வந்து நிறைய ஃபோர்ஸ் போட்டு நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னா அயன் நெயிலுக்கு தான் நம்ம நிறைய ஃபோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஏன்னா இந்த அயன் நெயில்ல இருக்க பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே ரொம்ப டைட்டா தான் இருக்கும். இது வந்து மூவ் பண்றதுக்கு ஆல்ரெடி இடமே இருக்காது. இங்க ஆல்ரெடி ஒரு ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கும். அப்போ நம்ம இதுக்கு நிறைய ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணா மட்டும்தான் இதை நம்ம பிரேக் பண்ண முடியும். இப்ப இதே இது பீஸ் ஆஃப் சாக் பீஸ் இருந்தது அப்படின்னா நம்ம ஹேண்டாலேயே அதை வந்து பிரேக் பண்ண முடியும். இப்ப ரப்பர் பேண்ட் அப்படின்னா அதை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி அதை வந்து நம்மளால பிரேக் பண்ண முடியும். ஆக்டிவிட்டி 1.8 Take some water in a container. Try cutting the surface of water with your fingers. இப்போ நம்ம வந்து ஒரு கண்டெய்னர்ல வாட்டர் வந்து எடுத்துக்க போறோம். அந்த வாட்டரோட சர்ஃபேஸ் வந்து நம்ம ஃபிங்கர் வச்சு கட் பண்ண முடியும், கட் பண்ண முடியும். ஆனா அந்த வாட்டர் வந்து அடுத்த செகண்டே வந்து அதோட சர்ஃபேஸ் வந்து நார்மல் ஆயிரும். Were you able to cut the surface of water? அப்ப நம்ம எங்க வந்து வாட்டரோட சர்ஃபேஸ் வந்து கட் பண்ண முடியும்? What could be the reason behind the surface of water remaining together? இப்ப நம்ம அந்த மாதிரி ஃபிங்கர் வச்சு நம்ம கட் பண்ணாலுமே திரும்ப அந்த சர்ஃபேஸ் வந்து ஒன்னா சேர்ந்துரும். அப்படி ஒன்னா சேர்றதுக்கான காரணம் என்ன? Activities 1.6, 1.7 and 1.8 suggest that particles of matter have force acting between them. This force keeps the particles together. The strength of this force of attraction varies from one kind of matter to another. இப்ப த்ரீ ஆக்டிவிட்டிஸ்லயுமே மேட்டர்ல இருக்க பார்ட்டிகல்ஸ் வந்து ஏற்கனவே அந்த மேட்டர்ல வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து பிளே ஆயிட்டே தான் இருக்கும். அந்த ஃபோர்ஸ் எல்லாமே பார்ட்டிகல்ஸ் வந்து ஒன்னோட ஒண்ணு வந்து சேர்த்தே வச்சிருக்கோம். இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்க இந்த மேட்டர்ல இருக்க ஃபோர்ஸ் எல்லாமே எல்லா திங்ஸுக்குமே சேமா தான் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. ஒரு திங்ஸுக்குமே இந்த மேட்டர்ல இருக்க ஃபோர்ஸ் வந்து டிஃபர் ஆயிட்டே தான் இருக்கும். இப்ப இதை வந்து நம்ம சாலிட்னு வச்சுக்கலாம். சாலிட்ல வந்து எப்போதுமே பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப டைட்டா தான் இருக்கும். இதுல வந்து நிறைய ஸ்பேஸ் வந்து இருக்காது. இதே இது லிக்யூடுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதுல வந்து ஸ்பேஸ் வந்து இருக்கும். ஆனா கேஸை கம்பேர் பண்ணும்போது இதுல வந்து ஸ்பேஸ் நிறைய இருக்காது. ஆனா கேஸ்ல வந்து நிறைய ஸ்பேசஸ் வந்து இருக்கும். Which of the following are matter? கீழே வந்து நிறைய திங்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல எதெல்லாம் மேட்டர்? நம்ம ஏற்கனவே மேட்டர் அப்படிங்கிறதுக்கு என்ன டெபினிஷன் வந்து கொடுத்தோம்? மேட்டர் அப்படிங்கிறது வந்து மாஸ் இருக்கணும், அதே மாதிரி வால்யூம் இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம அதை வந்து மேட்டர்னு சொல்லுவோம். இப்ப சேருக்கு வந்து மாஸ் அண்ட் வால்யூம் இருக்குமா? எஸ். அப்போ இதை வந்து நம்ம மேட்டர்னு சொல்லலாம். ஏருக்கு வந்து மாஸ் அண்ட் வால்யூம் இருக்குமா? எஸ். அப்ப இதையும் நம்ம மேட்டர்னு சொல்லலாம். லவ் அப்படிங்கிறதுக்கு மாஸ் அண்ட் வால்யூம் இருக்குமா? கிடையாது. லவ் இஸ் an emotional, it is a feeling. அப்படிங்கிறதுக்கு மேட்டர் இருக்குமா? எஸ். ஸ்மெல் அப்படிங்கிறதுக்கு மேட்டர் இருக்கும். நம்ம வந்து ஒரு இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ், ஒரு சாம்பிராணியில இருந்து அந்த ஸ்மெல் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஏர்ல வந்து மூவ் ஆகிட்டே தான் இருக்குன்னு பார்த்தோம். அப்போ ஸ்மெல்லும் என்னதுதான்? மேட்டர் தான். ஹேட் அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் அன் எமோஷன். ஆல்மண்ட்ஸ் அப்படின்னா பாதாம். இதுக்கு வந்து மாஸ் அண்ட் வால்யூம் இருக்கும். அப்ப இது வந்து மேட்டர் தான். இப்ப தாட் அப்படிங்கிறது என்னது? ஒன் டைப் ஆஃப் திங்கிங். இதுவும் என்ன கிடையாது? மேட்டர் கிடையாது. ஏன்னா இதுக்கும் மாஸ் அண்ட் வால்யூம் வந்து கிடையாது. கோல்டு அப்படிங்கிறது ஒரு ஃபீலிங் தான். இதுக்கும் மாஸ் அண்ட் வால்யூம் வந்து கிடையாது. லெமன் வாட்டருக்கு வந்து மாஸ் அண்ட் வால்யூம் ரெண்டுமே இருக்கும். சோ இட் இஸ் அன் மேட்டர். ஸ்மெல் ஆஃப் பெர்ஃபியூம்ல இருக்கிற ஸ்மெல்லுக்கு வந்து மேட்டர் இருக்கும்.
கிவ் ரீசன்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் அப்சர்வேஷன். கீழே வந்து ஒரு அப்சர்வேஷன் கொடுத்திருக்காங்க, அதுக்கான ரீசன் வந்து கேட்டிருக்காங்க. த ஸ்மெல் ஆஃப் ஹாட் சிஸ்லிங் ஃபுட் ரீச்சஸ் யூ செவரல் மீட்டர்ஸ் அவே, பட் டு கெட் த ஸ்மெல் ஃப்ரம் த கோல்ட் ஃபுட் யூ ஹாவ் டு கோ க்ளோஸ். இப்போ வந்து ஹாட்டா இருக்கிற ஃபுட் இருந்தது அப்படின்னா அதோட ஸ்மெல் வந்து நம்மள சீக்கிரமே ரீச் பண்ணும். ஆனா இதே இது கூலா இருக்கிற ஃபுட் ஐட்டம் வந்து நம்மள ரீச் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப அம்மா வந்து வீட்டுல கிச்சன்ல ஏதாவது சமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, அப்படி சமைச்சிட்டு இருக்கும்போது நம்ம வெளியில இருந்து உள்ள வரும்போதே இதைதான் சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அம்மாட்ட கேட்டுட்டே வருவோம். சப்போஸ் அம்மா காலையிலேயே சமைச்சு வச்சுட்டாங்க, நம்ம ஈவினிங் வந்து வரோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் நம்மள ரீச் பண்றதுக்கு நம்ம அந்த ஃபுட் ஐட்டம் பக்கத்துல போய் அந்த லிட்டை ஓபன் பண்ணா மட்டும்தான் நமக்கு அந்த ஸ்மெல் வந்து வரும். சொன்ன மாதிரி ஹாட்டா இருக்கிற இடத்துல வந்து மேட்டர் பார்ட்டிகல்ஸ் வந்து ஃபாஸ்டா மூவ் ஆகும், கோல்டா இருக்கிற இடத்துல பார்ட்டிகல்ஸ் வந்து ஸ்லோவா தான் மூவ் ஆகும். அதனாலதான் ஹாட்டா இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸோட ஸ்மெல் வந்து நம்மள சீக்கிரமே ரீச் பண்ணிருது. Diver is able to cut through water in a swimming pool. Which property of matter does this observation show? இப்ப அந்த டைவரால வாட்டர் வந்து கட் பண்ண முடியும். ஆனா அந்த டைவர் வந்து வாட்டரை கட் பண்ண உடனேயே அந்த வாட்டரோட சர்ஃபேஸ் வந்து திரும்ப பழைய மாதிரியே வந்துடும். ஏன் அப்படின்னா வாட்டர்ல லிக்யூட்ல வந்து பார்ட்டிகிள்ஸ் வந்து ஃபாஸ்டா மூவ் ஆகும். What are the characteristic of particles of matter? Matterல இருக்க particles வந்து என்னென்ன characteristicல இருக்கும்? The particles of matter have space between them. Matterல இருக்க particles வந்து ஒன்னோடு ஒண்ணு வந்து நிறைய space வந்து இருக்கும். Particles are in constant motion. அதே மாதிரி particles எல்லாமே ஒரே இடத்துல இருக்கவே இருக்காது, அது வந்து மூவ் ஆயிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி particles வந்து ஒன்னோடு ஒண்ணு வந்து எப்படிதான் இருக்கும், அட்ராக்ட் ஆயிட்டே தான் இருக்கும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.